ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது விவி அகாடமிலேருந்து ஜோதி. குட் ஈவினிங் டு ஆல். இன்னைக்கு லைவ் டெஸ்ட்டில் வந்து 9th நியூ புக் தமிழ்லேருந்து இயல் 5வது லெசனோட கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டாக்டர் முத்துலட்சுமி வாழ்ந்த காலம் எது? ஸோ இதில் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இதில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 1886லேருந்து 1968 வரைக்கும் அவங்களோட வாழ்ந்த காலம். ஓகே, ரெண்டாவது கொஸ்டின், சரியானது எது? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் 1937இல் அடையாறில் அவ்வை இல்லத்தை தொடங்கினார். ரெண்டாவது, 1952இல் புற்றுநோய் மருத்துவமனையை நிறுவினார். ஸோ இதில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து செகண்ட் வந்து சரியானது, ஃபஸ்ட்டு வந்து தவறானது. 1937 இல்லை, 1930 தான் வந்துட்டு டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் வந்து அடையாறில் அவ்வை இல்லத்தை வந்து தொடங்கியிருப்பாங்க. ஓகே, மூணாவது கொஸ்டின், ஹண்டர் குழு பெண் கல்விக்கு பரிந்துரை செய்த ஆண்டு எது? 1982, 80, 89? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 1882. ஸோ இது வந்து இந்த ஹண்டர் குழு வந்து ஆங்கிலேயர்களால் போடப்படும். ஸோ பெண் கல்விக்கு முக்கிய பரிந்துரை இவங்க கொடுத்தாங்க. நாலாவது கொஸ்டின், ஹண்டர் குழு அறிக்கையின்படி மராட்டிய மாநிலத்தில் முதன்முதலாக பெண்களுக்கான பள்ளியை தொடங்கியவர்கள்? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஜோதிராவ் பூலே, சாவித்ரி பூலே, இவங்க 2 பேர் தான் வந்து இந்த ஹண்டர் குழுவோட அறிக்கையின்படி மகாராஷ்டிரா மாநிலத்திலேயே ஃபஸ்ட்டாக பெண்களுக்கான பள்ளியை வந்து தொடங்கியிருப்பாங்க. ஓகே, அஞ்சாவது கொஸ்டின், தமிழக அரசு 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகையை இவரின் பெயரில் வழங்கி வருகிறது. ஸோ முத்துலட்சுமி அம்மையாரா, அஞ்சலை அம்மாளா, மூவாளூர் ராமாமிர்தம் அம்மையாரா? எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரோட பேரில் தான் வந்துட்டு இந்த ஸ்கீம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஆறாவது கொஸ்டின், வேலூரில் இலவச மருத்துவம் அளித்தவர் யார்? டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாரா, அம்புஜத்தம்மாளா, ஐடா சோபிஸ் கட்டரா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஐடா சோபிஸ் கட்டர். ஸோ இவங்க வந்து பெண்கள் வந்து மருத்துவம் படிக்கக்கூடாதுன்னு சொல்கிற அந்த காலத்துலேயே வந்துட்டு இவங்க மருத்துவம் படித்து வேலூரில் வந்து இலவசமாக மருத்துவம் அளிச்சிருப்பாங்க. ஏழாவது கொஸ்டின், சரியானது எது? பாகிஸ்தானில் பெண் கல்வி வேண்டுமென போராட்ட களத்தில் இறங்கிய போது மலாலாவின் வயது 10. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், இந்தியாவின் குழந்தையை பாதுகாப்போம் என்ற அமைப்பை நிறுவி இதுவரை 80,000 குழந்தைகள் கல்வி பெற உதவியவர் கைலாஷ் சத்யார்த்தி. மூணாவது ஸ்டேட்மெண்ட், 2016இல் கைலாஷ் சத்யார்த்திக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது. ஸோ இதில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள்.
ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டும் தேர்டும் வந்து தவறானது. செகண்டு மட்டும்தான் சரியானது. ஸோ பாகிஸ்தானில் பெண் கல்வி வேண்டுமென போராட்ட களத்தில் இறங்கிய போது மலாலோட வயசு வந்து 12. 2016 கிடையாது, 2014 தான் வந்து கைலாஷ் சத்யார்த்திக்கு வந்து நோபல் பரிசு வந்து வழங்கியிருப்பாங்க. ஓகே, 8வது கொஸ்டின் சரியானது எது? 1850 பெண்களுக்கு என பள்ளி தொடங்கப்பட்டது. 2வது ஸ்டேட்மெண்ட், தமிழ்நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் சாவித்ரிபாய் பூலே. இதில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து செகண்டு சரியானது, ஃபஸ்ட்டு வந்து தவறானது. 1850 இல்லை, 1848 தான் வந்து பெண்களுக்கான முதல் பள்ளி வந்து தொடங்கப்பட்டிருக்கும். 9வது கொஸ்டின் பொறுத்துக. ஈவேரா நாகம்மை உதவி திட்டம், சிவகாமி அம்மையார் உதவி திட்டம், கோத்தாரி கல்விக்குழு, சாரதா சட்டம். ஸோ இதுக்கு கரெக்டானதை மேட்ச் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 3412. ஈவேரா நாகம்மை உதவி திட்டம் இது வந்து பட்ட மேற்படிப்பிற்காக உரியது. சிவகாமி அம்மையார் உதவி திட்டம் இது வந்து கல்வி மற்றும் திருமண உதவித்தொகைக்காக கொடுக்கப்படுறது. கோத்தாரி கல்விக்குழு வந்து 1964. சாரதா சட்டம் கொண்டு வரப்பட்டது 1929. ஸோ பெண் குழந்தைகளோட குழந்தை திருமணத்தை வந்து தடை செய்யறதுக்காக இந்த சாரதா சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. 10வது கொஸ்டின் சரியானது எது? ராஜேஸ்வரி அம்மையார் திருமந்திரம், தொல்காப்பியம், கைவல்யம் போன்ற நூல்களில் உள்ள அறிவியல் உண்மைகள் குறித்து சொற்பொழிவு ஆற்றினார். 2வது ஸ்டேட்மெண்ட், சூரியன், பரமாணு புராணம் போன்ற அறிவியல் நூல்களை எழுதியுள்ளார். இதில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே சரியானது தான். 11வது கொஸ்டின் கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம், அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைதல் இல்லை. ஸோ இது வந்து எந்த நூலில் கூறப்பட்டிருக்குது? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து குடும்ப விளக்கில் பாரதிதாசன் எழுதியிருப்பார். ஓகே, 12வது கொஸ்டின் பொறுத்துக. நவிழல், மின்னால், யாண்டும், தாலி இதுக்குண்டான பொருள் அதாவது மீனிங்ஸ் வந்து பொறுத்துங்க. ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 2143. நவிழல் அப்படிங்கிறது வந்து சொல்லல், மின்னால் அப்படிங்கிறது வந்து ஒளிர மாட்டாள், யாண்டும் வந்து எப்பொழுதும், தாலி அப்படிங்கிறது வந்து சமைக்கும் கலன். ஓகே, 13வது கொஸ்டின் இதுவும் பொறுத்துக. மாக்கடல், ஆக்கல், மலர்க்கை, வில்வாள் இதுக்குண்டான இலக்கண குறிப்பை வந்து மேட்ச் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 2143. மாக்கடல் அப்படிங்கிறது வந்து உரிச்சொல் தொடர். ஆக்கல் வந்து தொழிற்பெயர். ஸோ கல், தல் அப்படின்னு முடிஞ்சிருந்தா தொழிற்பெயர். அடுத்ததாக மலர்க்கை இது வந்து உவமை தொகை. வில்வாள் அப்படிங்கிறது வந்து உண்மை தொகை. ஸோ வில்லும் வாளும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வரும், அதனால் உண்மை தொகை.
14வது கொஸ்டின் சரியானது எது? பாரதி கவிதையின் மீது கொண்ட பற்றினால் தன் பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார். பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, தமிழ் இயக்கம், பாஞ்சாலி சபதம் இவருடைய படைப்புகள். பாரதிதாசன் பிசிராந்தையார் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளார். ஸோ இதில் எது வந்து சரியானதுன்னு சொல்லுங்கள். இது எல்லாமே பாரதிதாசன் பற்றிய குறிப்புகள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டும் தேர்டும் சரியானது, செகண்ட் வந்து தவறானது. ஏன்னா பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, தமிழ் இயக்கம் இது எல்லாமே வந்து பாரதிதாசன் எழுதியது தான். ஆனால் பாஞ்சாலி சபதம் மட்டும் வந்து பாரதியார் எழுதுனது. ஸோ அதனால் இது தப்பு. 15வது கொஸ்டின் பொறுத்துக. பூவாது காய்க்கும் மரம் உல, பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும், மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம், பெண் எனில் பேதை என்ற எண்ணம். ஸோ இதுக்கு சரியான ஆசிரியர்களை வந்து மேட்ச் பண்ணுங்கள். பாடலும் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருக்கேன். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 4321. சரி, 4312. பூவாது காய்க்கும் மரம் உல. ஸோ இது வந்து காரியாசான்னு சொல்லியிருப்பாரு சிறுபஞ்ச மூலம் பாடலில். அடுத்ததாக பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் இது வந்து பாரதியார் சொல்லிப்பார். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா. ஸோ இந்த 3வது பாயிண்ட் வந்து கவிமணி தேசிய விநாயகம் வந்து சொல்லியிருப்பார். பெண் எண்ணில் பேதை என்ற எண்ணம் இது வந்து பாவேந்தர் பாரதிதாசனார் சொல்லியிருப்பார். ஓகே, 16வது கொஸ்டின் இதுவும் பொறுத்துக. தாவா அறிவார் விதையாமை. ஸோ இதுக்கு கரெக்டானதை மேட்ச் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 132. தாவா அப்படிங்கிறது வந்து கெடாதிருத்தல், அறிவார் அப்படிங்கிறது வந்து வினையால் அணையும் பெயர், விதையாமை அப்படிங்கிறது வந்து எதிர்மறை தொழிற்பெயர். ஓகே, 17வது கொஸ்டின் சரியானது எது? 14 மேல்கணக்கு நூல்களில் ஒன்று சிறுபஞ்ச மூலம். 2வது ஸ்டேட்மெண்ட் கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி 5 சிறிய வேர்கள் என்பது இதன் பொருள். ஸோ இதுக்கு சரியானது எதுன்னு சொல்லுங்கள். இதில் ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 2 ஸ்டேட்மெண்ட்டுமே சரியானது தான். 18வது கொஸ்டின் சரியானது எது? 10 வயதுக்கு உள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தும் ஆற்றல் பெற்றவர் வள்ளலார். 11 வயதிலேயே பாரதி என்னும் பட்டம் பெற்றவர் பாரதியார். 20 வயதிலேயே போர்ப்படை தளபதியானவர் அலெக்சாண்டர். ஸோ இதில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டும் செகண்டும் கரெக்டானது, தேர்டு வந்து தவறானது. 20 வயதில் கிடையாது, 16 வயதில் தான் வந்து போர்ப்படை தளபதியாக வந்து அலெக்சாண்டர் ஆயிருப்பார். ஓகே, 19வது கொஸ்டின் நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னது யார்? கலீலியோ, விக்டர் ஹியூகோ, ஆப்ரகாம் லிங்கன்.
ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஆப்ரகாம் லிங்கன் தான் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பார். ஓகே, 20வது கொஸ்டின். வீட்டிற்கோர் புத்தக சாலை அமைக்க வேண்டும் என்று கூறியவர். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அறிஞர் அண்ணா சொல்லியிருப்பார். 21வது கொஸ்டின். நடுவண் அரசு அண்ணா நினைவாக அவர் உருவம் பொறிக்கப்பட்ட ₹5 நாணயத்தை வெளியிட்ட ஆண்டு எது? 2010, 2009, 2008? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 2009 தான் வந்துட்டு இந்த ₹5 நாணயத்தை வெளியிட்டிருப்பாங்க. 22வது கொஸ்டின். சரியானது எது? வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும். அறிஞர் அண்ணா. உலகில் சாகாவரம் பெற்ற பொருட்கள் புத்தகங்களே. அறிஞர் அண்ணா. இளைஞர்களின் உரிமைப்போர் படையின் ஈட்டி முனைகள். அறிஞர் அண்ணா. ஸோ இந்த மூணுமே வந்து இல்லை, அறிஞர் அண்ணா கொடுத்ததுன்னு சொல்லியிருக்கேன். இதில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் தேர்டும் வந்து கரெக்டு. செகண்ட் வந்து தவறானது. உலகில் சாகாவரம் பெற்ற பொருட்கள் வந்து புத்தகங்களே அப்படின்னு வந்து கதையை தான் வந்து சொல்லியிருப்பார் அறிஞர் கதை. ஓகே, 23வது கொஸ்டின். சரியானது எது? தென்னகத்து பெர்னாஷா என அழைக்கப்பட்டவர் அறிஞர் அண்ணா. குடியரசு, விடுதலை ஆகிய இதழ்களின் ஆசிரியராக பணிபுரிந்தார். நம் நாடு, திராவிட நாடு, காஞ்சி இதழ்களின் துணை ஆசிரியராக இருந்தார். இதில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு மட்டும் தான் சரியானது. செகண்டும் தேர்டும் வந்து தவறானது. ஏன்னா குடியரசு, விடுதலை ஆகிய இதழ்களோட துணை ஆசிரியராக வந்து ஒர்க் பண்ணியிருப்பார். நம் நாடு, திராவிட நாடு, காஞ்சி இதோட ஆசிரியராக தான் வந்து இதுக்கு தான் வந்து ஆசிரியராக வந்து ஒர்க் பண்ணியிருப்பார். ஸோ எதுக்கு துணை ஆசிரியர், எதுக்கு ஆசிரியருங்கிறத பார்த்துக்கோங்க. ரெண்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. 24வது கொஸ்டின் பொறுத்துக. ஆசியாவின் பழமையான நூலகம், தமிழ் நூல்கள் அதிகம், இந்தியாவின் முதல் பொது நூலகம், உலகின் மிகப்பெரிய நூலகம். ஸோ இதுக்கு கரெக்டானதை மேட்ச் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 2134. ஆசியாவோட பழமையான நூலகம் வந்து சரஸ்வதி மகால் நூலகம், தஞ்சாவூரில் இருக்குது. தமிழ் நூல்கள் அதிகம் இருக்கிறது வந்து கன்னிமரா நூலகம், இது வந்து சென்னையில் இருக்குது. இந்தியாவோட முதல் பொது நூலகம் அப்படிங்கிறது வந்து திருவனந்தபுரத்தில் நடுவண் நூலகம். ஸோ நடுவர்னு போட்டிருக்கேன். நடுவண் நூலகம். அடுத்ததாக உலகின் மிகப்பெரிய நூலகம் அப்படிங்கிறது வந்து லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். ஓகே, 25வது கொஸ்டின். சரியானது எது? கல்கத்தாவில் உள்ள நூலகமே இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம். 2வது ஸ்டேட்மெண்ட். இது 1836 தொடங்கப்பட்டு 2000 பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வந்தது. 3வது ஸ்டேட்மெண்ட். இது இந்தியாவின் ஆவண காப்பக நூலகமாகவும் திகழ்கிறது. இதில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டும் தேர்டும் வந்து சரியானது. செகண்ட் வந்து தவறானது. 1836 தொடங்கப்பட்டு 2000 கிடையாது, 1953 வந்து பொதுமக்களோட பயன்பாட்டுக்கு வந்தது. ஓகே, 26வது கொஸ்டின் பொறுத்துக. உவம உருபுகள், வியங்கோல் விதிகள், கால இடைநிலைகள், வினை உருபுகள், வினா உருபுகள். ஸோ இதுக்கு கரெக்டானதை மேட்ச் பண்ணுங்கள்.
ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 2, 1, 3, 4. உவம உருபுகள் வந்து போல, மாதிரி. வியங்கோல் விதிகள் வந்து க, இய. ஸோ வாழ்க, வளர்கன்னு சொல்லுவோம் இல்லையா? வியங்கோல் விதிகள் க, இய. கால இடைநிலைகள் வந்து கிறு, கிணின்று, கிறு, கின்று. வினா உருபுகள் வந்து ஆ, ஓ. ஓகே, 27வது கொஸ்டின் பொறுத்துக. அன்று, அல்ல, எத்துணை. ஸோ இது கரெக்டானதை மேட்ச் பண்ணுங்க. ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 2, 1, 3. அன்று அப்படிங்கிறது வந்து ஒருமைக்கு, அதாவது சிங்குலருக்குரியது. அல்ல அப்படிங்கிறது வந்து பன்மைக்கு, ப்ளூரலுக்குரியது. எத்துணை அப்படிங்கிறது வந்து அளவையும் காலத்தையும் குறிக்கும். ஓகே, 28வது கொஸ்டின் சரியானது எது? தான் என்னும் இடைச்சொல் அழுத்த பொருளில் வருகின்றது. ஆ என்னும் இடைச்சொல் வினா பொருளில் வரும். உரு, தவ, நனி ஆகிய உரிச்சொற்கள் மிகுதி என்னும் பொருளில் வருகின்றன. ஸோ இதில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டானது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லைவ் டெஸ்ட் முடிஞ்சது. இது வரைக்கும் நம்ம வந்து இயல் 1லேருந்து 5 வரைக்கும் டெஸ்ட்டு வச்சுட்டோம். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் கொடுத்துருக்கோம். மீதி பேலன்ஸ் உள்ள லெசன்லாம் அதுக்கும் நான் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு லைவ் டெஸ்ட் வைப்பேன். அதையும் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக குரூப் 4க்கு தமிழை படித்து முடிச்சிடுங்க. ஏன்னா 100 மார்க்ஸ்க்கு வந்து தமிழ் இருக்கும். அதுக்காக சீக்கிரமாகவே படிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஷெட்யூல் எப்போங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ.